மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை 3/4/2025. இன்று 3/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை. வளர்பிறை பஞ்சமி திதி அதிகாலை 4 மணி வரை. அதன் பின் சஷ்டி திதி. நேற்று வந்து வராகி தாயாருக்கு உரிய திதி. இன்றைக்கி வந்து சஷ்டி திதினாக்கா முருகப்பெருமானுக்குரிய திதி. ரோகிணி நட்சத்திரம் மதியம் 12:32 வரை. அதன் பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரம். இன்னைக்கு வந்து சித்த யோகம். நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 10 to 12, ராகு காலம் மதியம் 1 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகன் யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை வந்து காலை 9 to 10:30. சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். சந்திராஷ்டமம் அதிகாலை 12 மணி வரை துலாம். அதன் பிறகு விருச்சிகம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்க. பொது சஷ்டி விரதம், முருகன் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:13, அஸ்தமனம் மாலை 6:22, சந்திரா உதயம் காலை 10:24, அஸ்தமனம் இரவு 11:34. இன்றைய நட்சத்திர அதாவது கிரக நிலவரம் என்னன்னு பார்க்கலாமா? செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். வெற்றி நிச்சயம். இன்றைய இது பார்க்கலாமா? இன்றைக்கு வந்து சஷ்டி விரதம், யமுனா ஜெயந்தி, ஸ்கந்த தமனா ரோபணம், மிருத்யு, பெரிய பெருமாள். நாளைக்கு வந்து கமல சப்தமி விரதம், சந்தான சப்தமி, பாஸ்கர தமனம். பங்குனி உத்திரம் நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பங்குனி உத்திரம் பங்குனி 28ஆம் நாள், ஏப்ரல் 11ஆம் நாள். தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1, ஏப்ரல் 14. அவசரமாக குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெத்தியில் போட்டு இல்லை, மறுபடியும் கீழே போகணும். அதனால் நான் மறுபடியும் ரொம்ப இறங்கப்பட்டு கஷ்டப்பட்டேன். சரி, இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, புதன் வியாழக்கிழமை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் ஒன்றும் இல்லை. ரிஷபத்தில் சந்திரன் குரு, மிதுனத்தில் மாந்தி, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சுக்கிரன் புதன், சூரியன் சனி ராகு. புதன் சுக்கிரன் வக்ரம். இன்னைக்கு வந்து இது வந்து இது கண்ணில் பட்டுச்சு, இதை படிக்கலாம். பகவான் ஸ்ரீ தன்வந்திரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்த கலச ஹஸ்தாய சர்வ ஆமய நாசனாய திரைலோக நாத்தாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. அமிர்த கலசத்தோடு அவர் இருக்கிறாரு. இது பெருமாள் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வசந்த நவராத்திரி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து 5 நிமிடத்தில் ஒரு ஹனுமன் இதை சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோளறு பதிகம் படிங்க. நமக்கு வந்து ஜாதகம், இந்த நவகிரகத்தினுடைய இதிலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் கோளறு பதிகம் தினமும் பாராயணம் பண்ணுங்க. வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ராசி நட்சத்திர பலன்கள் என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய பலன். மேஷம் அஸ்வினி, வரவால் வளம் காணும் நாள், எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். பரணி, நினைப்பது நிறைவேறும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கார்த்திகை, நேற்றைய சங்கடங்கள் விலகும், உற்சாகமுடன் இருப்பீர்கள். ரிஷபம், கார்த்திகை, திட்டப்பட்டு செயல்பட வேண்டிய நாள், வருமானம் அதிகரிக்கும். ரோகிணி, பணியிடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மிருகசீரிடம், வேலைகளில் ஏற்பட்ட தடை விலகும். மிதுன ராசி அன்பர்கள்,
மிருகசீரிடம் செலவு அதிகரிக்கும், பழைய பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீர். திருவாதிரை வேலை பளு கூடும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இழுபறியாகும். புனர்பூசம் நெருக்கடிகளை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர்கள். கடகராசி அன்பர்கள் எதிர்பாராத வரவால் பொருளாதார நிலை உயரும், பழைய கடன்கள் அடைப்பீர்கள். பூசம் நீண்ட நாள் நீடித்து வந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆயில்யம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். சிம்மராசி அன்பர்கள் அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்கள் ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு, அவ்வளவு அழகாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரும் அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். வயதான காலத்தில் ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப பிடிச்சிருந்தது. கணேச குருக்கள் ஐயான்னுக்கிட்டு எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அன்பான சிம்மராசி நேயர்கள் முயற்சி வெற்றியாகும், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். மகம் பூரம் கவனமுடன் செயல்பட்ட ஆதாரம் அடைவீர்கள். உத்திரம் கடந்த கால அனுபவம் இன்று கை கொடுக்கும். கன்னிராசி அன்பான நேயர்கள் முன்னேற்றமான நாள், எதிர்பார்த்த பணம் வரும். அஸ்தம் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். சித்திரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்கும். துலாம் அன்பான துலாம் ராசி நேயர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். சந்திராஷ்டிரமம் தொடர்வதால் செயல்களில் நெருக்கடி ஏற்படும். சுவாதி மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். விசாகம் வெளியூர் பயணத்தில் சங்கடங்கள் சந்திப்பீர்கள், வேண்டாம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே விசாகம் நன்மையான நாள், வருவாயில் வளம் பெறும். அனுஷம் எதிர்பார்த்த பணம் வரும். கேட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், சாதனை செய்வீர்கள். அன்பான தனுசு ராசி நேயர்கள் மூலம் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும், வரவேண்டிய பணம் வரும், தொழில் முன்னேற்றம் அடையும். போராடம் சொத்து விவகாரத்தில் ஏற்பட பிரச்சனைகள் தீரும். உத்திராடம் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும், செயல்களின் அனுகூலம் உண்டாகும். அன்பான மகர ராசி நேயர்கள் சஞ்சலமின்றி செயல்பட வேண்டிய நாள், உறவினர் உதவியால் தடைபட்ட வேலைகள் முடிவு. திருவோணம் பிள்ளைகள் உங்களுக்கு வேலை உதவியாக. அவிட்டம் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். அன்பான கும்பராசி நேயர்கள் உழைப்பால் உயர்வு காணும் நாள், சிறு வியாபாரிகள் முன்னேற்றம் உண்டாகும். போராட்டாதி எதிர்பார்த்த பணம் வரும். மீனம் முயற்சி வெற்றியாகும், வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் சரி செய்வீர்கள். உத்திரட்டாதி உடன் பணிபுரியும் ஒத்துழைப்பால் உங்கள் வேலைகள் தீரும். ரேவதி உற்சாகமாக செயல்பட்டு உங்கள் திறமை வெளிப்படும். பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். வெற்றி நிச்சயம் என்கின்ற முழக்கத்தோடு நாம் இருக்கின்றோம். அதனால் நீங்கள் கோளறு பதிகம் படிங்க, அனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுதோ என்ன முடியுதோ அதை செய்யுங்க. காலைல எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்கள் என்ன உங்களால் முடியுதோ அதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. இப்போ இனிப்பு நிவேதனம் சுவாமிக்கு ஏதோ ஒரு இது உங்களால் முடியுங்க. கர்மப்படி தர்மம் செய்தால் கடவுளை உணரலாம். வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய கூறுவது இதிகாசம். எண்ணம் சொல் செயல் யாவும் விண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடவுளின் நாமத்தை சிறுவயதிலிருந்தே குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து பழக வேண்டும். நல்ல எண்ணங்களை தெய்வத்திற்கு அர்ப்பணிப்பதால் சத்தியம் நிலைக்கும். இயற்கை சீற்றத்தினை உண்டு பண்ணுவது மனிதனின் வரம்பு மீறிய செயல்கள் தான். அது கடவுளோட செயல். இயற்கையின் சீற்றம் நம்மளோட கையில் இல்லை. ஆண்டவன் என்ன அந்த ஒரு பிரபஞ்சத்தினோட ஒரு இதுதான் அந்த இயற்கையின் சீற்றம். எனக்கு அது தெரியல. அதாவது புவிசார் குறியீடு என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு வழங்கப்படுவதே புவிசார் இது. இன்று பொது பலன். ஆயில்யம் இன்றைக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்களுக்கு பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். மீன ராசிக்காரர்களுக்கு எடுத்த முயற்சி வெற்றியாகும், முன்னேற்றம் உண்டாகும். 6 கிரக சேர்க்கை ஜூன் 30 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு ஆரோக்கியம் தரும் பழங்கள். அதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரண்டை துவையல் ஆனால் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அதை சுத்தம் பண்ணி எடுக்கிறது. முடக்குவாதம் ஒரு மூட்டுக்கு நடக்கணும். முடக்கட்டான் கீரை பிரண்டை துவையல் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளும், இல்லாட்டினா தொண்டையெல்லாம் அரிக்கும். அதை எப்படி நீங்கள் பக்குவமாக செய்யணுமோ செய்யுங்க. அதை நல்லா எண்ணெயில் வணக்கணும். அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெயில் நல்லா வணக்கணும். புளி வச்சு அரைக்கணும். அதை நல்லா வணக்கிட்டு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம்,
புளி வச்சு அரைச்சி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அது அரிக்காமல் இருக்கணும். நல்லா எண்ணெயில் போட்டு வணக்கணும். பழங்களை தரும். இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. முடிந்த வரைக்கும் மோர் சாப்பிடுங்க. கடையிலெல்லாம் எல்லாம் விலை அதிகமாக விற்கிது. வீட்டில் இருந்தே என்ன தயாரிக்கணுமோ பழங்கள், மோர், நீர் சத்து காய்கறிகள், சுரைக்காய், முட்டைக்கோஸ் எல்லாம் சாப்பிடுங்க. ஆரஞ்சு பழம், பப்பாளி பழம், தர்பூசணி, ஆரஞ்சு பழம், பப்பாளி பழம் வந்து சூடு தான் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் கூட அதனால் நம்ம வந்து இப்போ கும்பாபிஷேகம் வந்து 4ஆம் தேதி வந்து மருதமலையில் பயங்கர கூட்டமாக இருக்கும். எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. கோளறு பதிகம் படிங்க. இன்றைக்கு நம்ம என்ன ஏதுன்னு ஏற்கனவே படிச்சிட்டோம். அதனால் வசந்த நவராத்திரியின் ஒரு இது நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ராசி முதல் கிரகம் இருக்கும் ராசி வரை எண்ணி கீழ்கண்டவாறு இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்து பயன்படுங்க. சூரியன் சந்திரன் இருக்கும் ராசியில் இருந்து இருக்கும் ராசி முதல் கிரகம் இருக்கும். சந்திரன் இருக்கும் ராசியிலிருந்து 1 சூரியன், 1 நோய், 2 மனக்கவலை, 3 நன்மை, 4 விரோதம், 5 நோய், 6 பொருள் வரவு, 7 அலைச்சல், 8 சரீர பீடை, 9 அச்சம், 10 தனலாபம், 11 சந்தோஷம், 12 தனம் விரயம். சந்திரன் இருக்கும் ராசி முதல் கிரகம் இருக்கும் ராசி வரை எண்ணி கீழ்கண்டவாறு நீங்கள் சொல்லணும். ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் இருக்கிறதுனா அதுலேருந்து எண்ணுங்க 1, 2, 3ன்னு. அதில் முதல் பாகத்தில் சூரியன் இருந்தால் என்ன ஒரு இது, 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன இது, அந்த மாதிரி இதுதான் இது. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் நோய், இது இந்த மாதிரி. 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் மனக்கவலை. இந்த இதுதான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்ததை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் குளிச்சுட்டு அப்படியே ஓடியாந்துட்டதுனால விட்டு வைக்கல, மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் என்எஸ் விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு நாம் இந்த ஏப்ரல் 1 நாம் தொடங்குகின்றோம். ஓகே, அடுத்த வீடியோவில்